அனைவருக்கும் வணக்கம். பில்லி, சூனியம், ஏவல், சேவினை இது போன்ற விஷயங்கள் பழங்காலத்திலிருந்தே உலக அளவில் வழக்கத்தில் இருக்கிற ஒரு மாந்திரீக முறை. இந்த காலத்துலேயும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு இதை புறக்கணிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகளை தேடுறவங்களும் இன்னொரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுறவங்க பொதுவாக உடல், மனம், பொருளாதார ரீதியான இழப்புகள், பாதிப்புகளை சந்திக்கிறது உண்டு. இது மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் எல்லா மதங்களிலும் உண்டு. இதை மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்குனாலும் இதனால் பாதிக்கப்பட்டவங்களையும் இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி பில்லி சூனியத்தால் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கோமா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கெட்டது செய்யணும், அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படுற ஒரு மாந்திரீக முறை. பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்தடுத்து பல கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டால் பில்லி சூனியம் கோளாறுகள் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையுமே செய்யலனாலுமே கூட உடம்பு ரொம்பவே சோர்வாக இருக்கும். தூக்கமின்மை, திடீர்னு உடல் எடை குறையிறது, அப்படி இல்லைன்னா அதிகமாகிறது, அடிக்கடி கெட்ட கனவுகள் வர்றது, காரணமே இல்லாமல் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற எண்ணம், மொத்தத்தில் சித்த பிரம பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ரெண்டாவதாக, நீங்கள் அடுத்தடுத்து துரதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை வரிசையாக சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பில்லி சூனியம் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள், அதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் தோல்வி, எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் முயற்சி செஞ்சாலும் எல்லாமே வீணாகிறது, எதுவுமே பிரச்சனை இல்லாமல் போகிறது, இதெல்லாமும் பில்லி சூனியம், ஏவல், செய்வினையினால் வர பாதிப்புகள் தான். அடுத்ததாக, உங்கள் மனசில் கெட்ட எண்ணங்கள் தோன்றுறது. என்னதான் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தாலும் உங்களை அறியாமலேயே எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் தோணும். தற்கொலை எண்ணம், மனக்கவலை, குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை, விரக்தியான மனநிலை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகிறதா நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்க மாதிரியும் மற்றவங்களால் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியும் நீங்கள் உணர்வீங்க. ஏன் எதற்காக வாழ்கிறோம் அப்படின்ற வெறுப்புணர்வு கூட உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததா, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டதற்கான பொதுவான அறிகுறி என்னன்னா, காரணமே இல்லாமல் சண்டைகளை சந்திக்கிறது, அதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறது. குடும்பத்தில் இருக்கவங்க கூட காரணமே இல்லாமல் சண்டை போடுறது, தவறான புரிதல், பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, சில சமயத்தில் அடிதடியில் கூட முடிகிற நிலைமையும் ஏற்படலாம். அதே போல் யாரை பார்த்தாலும் ஒரு பய உணர்வு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கூட பேச பிடிக்காமல் போகிறது. எப்பயும் ஒரு எரிச்சல் உணர்வு ஏற்பட்டால் நீங்கள் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக, உங்களுக்கு தொடர்ந்து கெட்ட கனவுகள் வருது.
இல்லைனா தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கனவு, உங்களை யாரோ துரத்துறது மாதிரியான ஒரு உணர்வு, கெட்ட நிகழ்வுகளை பார்க்குறது, இதெல்லாம் பில்லி சூனியத்தோட பாதிப்பாக கூட இருக்கலாம். இந்த கனவுகள் சில சமயங்களில் நிஜத்தில் நடக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்ணு முழிச்சதும் காணாமல் போனாலும் அந்த கனவை ஏற்படுத்தின பய உணர்வு மட்டும் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் உணரலாம். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்தால் உங்களை ஏதோ ஒரு தீய சக்தி ஆட்கொள்ளுது அப்படின்னு அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.